ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்கள் இன்னைக்கு நான் பாக்குறேன் கருப்பை வந்து ஒரு ஃபேன்சியா நினைச்சுக்கிட்டு கருப்பு பொட்டு, கருப்பு வளையல், கருப்பு ட்ரெஸ், கருப்பு பேண்டு, கருப்பு கிளிப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் கருப்புல போட்டுறாங்க. என்னதான் ஒரு விருப்பமான வண்ணமாக கருப்பு உங்களுக்கு இருந்தாலும் கருப்பு நிறம் வந்து துக்கத்துடைய அடையாளம், இருளுடைய அடையாளம். இதை யாரு தொடர்ச்சியா வாழ்க்கையில ரொம்ப செலக்டடா அதையே எல்லாமே தேர்ந்தெடுக்கிறாங்க, பொட்டு வைக்கிற பொட்டு முதல் கொண்டு வளையல் முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் கருப்பா மாத்திக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க வாழ்க்கையும் கருப்பாக மாறிவிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கருப்பு வைங்க, ஆசைக்காக ஒரு நாள் வைங்க, மாசத்துல ஒரு நாள் வைங்க, முழுவதுமாக கருப்பை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க, கருப்பு வகைகளை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஆனா தொடர்ச்சியா கருப்பு பொட்டு வைக்கிறது, கருப்பு மை வைக்கிறது, இதையே நீங்க தொடர்ச்சியா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரச்சனையை நீங்க சந்திக்க நேரிடும். கவனமா இருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, அடுத்த பதிவில் விளக்கமா கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.